இருக்கேன். கேப்டன் பிரபாகரன்லாம் 50-60 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உட்காந்துருவேன் அந்த தேட்டரில், திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, மற்ற ஆடிட்டோரியுமே ரிப்பீட், எல்லா டைலாகும் வரதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி. ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்ட்ல ஆரம்பிச்சவரு கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவரோட வில்லன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான். சத்யராஜ், சரத் சார் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம். அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளவு பெரிய இது. அதுக்கப்புறம் நான் கலைமணி சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன். கருப்புநிலா செட்டு தான். அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார், நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது செட்டில் போவேன். ஸோ மூணியில் இருக்கும்போது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படி இருந்துட்டு இருப்பாரு. ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு, சின்ன டம்ளர்ல இருந்தது. என்னன்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினைச்சு குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ். என்னோட அது நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு, ஒருவேளை வேற யாருக்கும் வாங்கினது மிச்சமா, சரி ஓகேன்ட்டு போய் தனியா குடிச்சு அந்த பக்கம் பாக்குறேன். ஒரு பெரிய ஸ்டவ்ல ஒரு பெரிய பேரல்ல வந்து ஹார்லிக்ஸ உடைச்சு உள்ள கொட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்ல ஹார்லிக்ஸ் தான் உடம்பு சரியில்லைன்னு வாங்கி கொடுப்பாங்க. அப்பதான் அது அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில போட்டு காலி பண்ணாங்க. வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனில, அதுக்கு முன்னாடி நான் கலைமணி சார்ட்ட ஒரு 10 செட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், இளநீ ஆகட்டும், இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணால பார்த்திருக்கேன். சபரிமலை மேல போட்டவங்க எல்லாம் வந்து கருப்புநிலால கோவால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப அப்போ அந்த அவங்க சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன். வந்து அவங்க பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா, இல்ல கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மாலை போட்டிருக்காங்கல்ல, அவங்க உள்ள பக்கோட போடி அப்படின்னு அப்ப சொல்றாரு. எனக்கு எப்படி ஒரு கேப்டன் ஒரு படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வரும்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபுல்லா ஒரு எல்லாருமே சாப்பிடணும்ட்டு அந்த வயிறு நிறையணும்னு நிறைய விஷயம் கண்ணால பார்த்துருக்கேன். அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட் கூட நம்ம பாண்டி பஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன். போயிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு 500 பேர் நிற்பாங்க. எப்பயுமே ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்ப கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால அந்த பாக்கெட் சாப்பாடை கொடுப்பாரு. அதை நான் பார்த்திருக்கேன், எங்கனால பார்த்திருக்கேன். அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம். அந்த கேப்டன் பிரபாகரன் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்ப நான் இருக்கேன். அந்த டைம்ல நான் கீழே இருந்தேன். அப்போ அதே மாதிரி சொன்னாங்க, டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க, அண்ணியும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு செட்டுக்கு ஒரு 50 கார்ல வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு 10 ஷூட் அப்பா அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப மட்டும் சொல்லிட்டாங்க வந்து, நீங்க வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேப்டன் வேணாம், மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன், அவர் சொன்னாரு நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தான், அவனுக்கு மட்டும் 2 உயிரா இருக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் அவங்க பக்கத்துல இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாம காதால கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு, ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணாரு. ரொம்ப கஷ்டம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட் போட்டா இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும், இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேல இதாக ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்க இருந்து போனா நீங்க ஒரு 20 அடிக்கு மேலதான் ஒரு கேப்டன் தெரியும். அதுக்கப்புறம் போனா ஒரு உருவம் தெரியும். இங்க இருந்து ஒரு ஜூம் எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. சோ எவ்வளவு நடிகர்கள் வந்து நடிக்கும் போது ஒரிஜினல் பண்ணுவாங்க, பாடி டபுள் பண்ணுவாங்க, ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சிஜி பண்ணுவாங்க, எவ்வளவோ பண்ணிட்டு நான் தான் பண்ணாங்க. ஆனா தான் பண்ணிட்டு வெளியில வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூப் பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்குதான் நான் நேர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்டர், அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப் இழுக்கிறவங்க எல்லா பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்ப அந்த கம்பி ரோப்லாம் அப்படின்னும் போது நீ ஃபைட்டருக்கு வேணா எனக்கு வைக்காது அப்படின்றாரு. இல்லன்னா இல்ல நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலா தான் பண்ணிருக்கேன். நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பாரு. ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்கார்ந்து இருப்பாரு. கேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.
கேரவன் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு சீன் வந்து ரெடில்ஸ்ல எடுத்தா அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லா அந்த ரெடில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியால வந்து ஒரே கேரவன் மட்டும் அவர்கிட்ட தெரியாம நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு அவ்வளவு திட்டு யாரை கேட்டா கேரவன் சொல்லி. இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணீங்கன்னா ஷூட்டிங் அங்க நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளவு பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ண அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், கிரௌடு வரும் உள்ள வந்தா அவர் அங்க வந்தாவே கொஞ்சம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கேரவன்ல இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன். கேரவன் ஆக்சுவலா நீ சும்மா தான் இருந்துச்சு. அதுலயும் சேர் கூட இப்படி சாயிர மாதிரி சேர் போடுற ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்றது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது, மிகைப்படுத்தவும் கிடையாது. ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருவார், பின்னாடி சாய மாட்டார், பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ற அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விறு வேலை நடக்கும். மத்தவங்க என்ன வேலை பாக்குறாங்க, வேகமா வேலை நடக்குதா, என்ன சாப்பிடுறாங்கன்ற மொத்தமா அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவரு அவரு. ஈவன் டயலாக் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ரமணால வந்து எந்த டயலாக்குமே நான் 2 டேக் மேல போனதே கிடையாது. எந்த டயலாக்குமே 2 டேக் மேல நான் போனதே கிடையாது. கேப்டன் மாடல் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு என்ன எதுன்னா அன்னைக்கு நான் பார்த்து நீங்க வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட் சொல்லுவார், தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம் சொல்லுவார். 2 டேக் போச்சு, ஒரு கேமரா வந்து கரெக்டா செட்டில் ஆகல, அதனால 2வது டேக் போச்சு. ஆனா ஃபுல் நம்ம டயலாக் கூட நம்ம சொல்லலாம். நம்பர்ஸ் சொல்றது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை போலீஸ், இத்தனை பெட், இத்தனை பேஷண்ட், ஓட்டுகள் இருக்கிறவங்க, ஆம்பளை பொம்பளை சொல்ல அந்த நம்பர் சொல்ற நம்ம வந்து ஒவ்வொரு இடம் போய் செக் பண்ணி எழுதிடலாம். நம்பர் எழுதுறது ஈஸி, என்னால சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஃபுல்லா பண்ணிட்டு டயலாக் எடுத்தாரு. இதை மட்டும் எனக்கு 2 நாள் முன்னாடி டயலாக் கொடுத்துருன்னு சொன்னாரு. 2 நாள் முன்னாடி டயலாக் சொன்னா ஃபுல்லா பண்ணாரு. 2 டேக்ல சிங்கிள் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சிங்கிள் ஷாட்ல முடிச்சாரு. டயலாக் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ஃபைட் ஆகட்டும், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை நீங்க தமிழ்நாடு வேடி பார்த்திருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ கதர் சட்டையில போட்டு வந்த அந்த அழகு அப்படி பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தாது. காக்கி ட்ரெஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பாக்குறதுக்கு கண்ணு பார்த்தாது. அப்படி ஒரு ரியல் போலீஸ் கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற உருவம் தான் கேப்டன். நிறைய பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கு வந்தாரு. ஏன் அப்படி சும்மா மொட்டை பையனா சுத்திட்டு இருக்க, முதல்ல கல்யாணத்துக்கு முடி உடனே குழந்தை பெற்றுன்னு சொல்லி எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. படம் நடிச்சா அதுக்கப்புறம் நம்பர் டெலிட் பண்ணி அடுத்த படம் ஹிட் திருப்பி ஒர்க் பண்ணாலும் திருப்பி நம்பரே சேவ் பண்றேன். இந்த உலகத்துல அவன் என்ன பண்றான் என்ன பண்ற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம், எவ்வளவு சிரமம். இங்க இருந்து இங்க செங்கல்பட்டு தாண்டும் போதில இருந்து வண்டி டிராபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான். அன்னைக்கு வரலாறு காணாத கூட்டம் தான் எனக்காக கிடையாது, கேப்டனுக்காக. அந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு கூட்டத்தை நாங்க 2 பேரும் முன்னிட்டு இருந்தோம். அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருமணமா என்னுடைய திருமணத்தை மாற்றின ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். இங்க வந்து கஸ்தூரி சார் வந்து நானும் ஒர்க் பண்ணிருக்கேன்னு எனக்கு சின்ன பொறாங்க இருந்தது. எனக்கு மட்டும் அந்த பெருமை இருக்கும் நினைச்சு அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மனிதரை வந்து நம்ம அவ்வளவு பக்கத்துல இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் 1 வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன். அந்த போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் குரல் எப்பயுமே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருக்கு இருந்தாரு. ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு வழி வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலுமே ஈடு செய்ய முடியாது. எந்த மருந்தாலும் அதற்கு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு. இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான 2 சிங்கக்குட்டிகளை கொடுத்திருக்காரு. கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்காரு. ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒண்ணு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்திருக்காரு. அவரோட 2 கண்கள், அந்த கண்ணு போதும் கேப்டன் பாக்குற மாதிரி அப்படியே இருக்கு. எவ்வளவு பேருக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. ஆசந்தராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. பிலிம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையாறு பிலிம் இன்ஸ்டிடியூட் அந்த டைம்ல வந்து அவ்வளோ இன்னைக்கு இருக்கு விஸ்காம் அவ்வளோ இருக்கு. அன்னைக்கு டைம்ல அடையார் பிலிம் இன்ஸ்டிடியூட் வந்து உள்ள வந்தது ஆபவானன் சார், செல்வமணி சார், உதயகுமார் சார், அவ்வளவு பேர் இன்ஸ்டியூட்ல அந்த டிஎஃப்டில இருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் ஆகட்டும் எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்காரு. அவர் வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து 2 கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும். அவரை
அது அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு, செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு 2-3 படத்துக்கு அவர் படங்கள்ல நல்லது மட்டும் எழுதுங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டா பாத்துக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேர் என்ன மாதிரி எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் எத்தனையோ வயதுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவரு காரணமா இருந்திருக்காரு. அதனால அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும், அது அடையும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காரு. எனக்கு ஒரே சந்தேகம் தான், எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு. இவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் நம்ம கோட்டையை நம்ம காட்டுவோம். இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. யானை வச்சு பண்ணிருக்காரு. யானையும் ஒரு சிங்கம் நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. கள்ளழகர்லயும் கேப்டன் அவர்கள் யானையோட நடிச்சார். அப்போ ஒரு இன்டர்வியூல நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. நான் யானை அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது, நானும் ஒரு யானை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னது மாதிரி நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கடினமான உழைப்பாளி. சேலத்துல இருந்து ஒரு நான் பத்திரிகையில படிச்சது, சேலத்துல இருந்து ஊட்டிக்கு பைக்ல ஷூட்டிங்க்கு போனாரு அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். அவ்வளவு கடுமையான உழைப்பாளி. உழவன் மகன் படத்துல ஏவிஎம் ஸ்டுடியோல 2 ஃப்ளோர்ல ஒரு ஃப்ளோர்ல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ரிலீஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளோர்ல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு ஃப்ளோர்ல சாங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஒரு யூனிட், இங்க ஒரு யூனிட் இருக்கு. இங்க ஃபைட் பண்றாரு, அங்க போய் சாங் நடிச்சிட்டு வர்றாரு. 2 பேர் மாத்தி ஒரு 4-5 டேஸ் கூட நடிச்சவங்க. ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம். அப்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஸோ கேப்டன் எல்லாத்துலயுமே ஒரு 100 மார்க் வாங்கின ஒரு உழைப்புலையும் சரி. நீங்க கேப்டன் வீட்டுல பாத்திருப்பீங்க, நாங்க பக்கத்துல செட்லயே பார்த்திருக்கோம். அவர் அளவுக்கு நீங்களும் கடினமா உழைக்கணும். அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தமிழ் மக்களும் ரெடியா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களுக்கு சொல்லணும்.